ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 2 பார்ட்டாக புதிய போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பொருளாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிளியாக கூட டார்க் டைமென்ஷனில் போய் என்ன பண்ணார்ன்றதை பேஸ் பண்ணி ஒரு தனி படம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வரப்போகுதுன்ற ஒரு திடுக்கிடும் தகவலும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. டோபி மெக்வேர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு மிக பெரிய அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் கிட்டே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவோமே. ஸோ அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து இதுக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கிட்டே போயிடுவோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கிட்டே போனீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி வார் கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஃபினிட்டி வார் படத்தில் எப்படி ஒரு வில்லனிசம் ஃபிலிமாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வில்லன் ஜெயிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஒரு வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஹோல் படத்தையுமே ரன் பண்ணி தரமான ஒரு ரைட்டிங் வந்து பண்ணி வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் என் கேமில் அதுக்கு ஒரு ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி அந்த வில்லனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்து அண்ட் ஹீரோஸ் எப்படி அந்த வில்லன்கிட்ட மீண்டும் நகரத்தை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அப்படின்ற அந்த ஒரு படத்தை 2 பார்ட்டாக பிரித்து இன்ஃபினிட்டி வார் என் கேம் சொல்லி தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தான் அந்த மாதிரி தான் இன்ஃபினிட்டி வார் 2 பிரித்த மாதிரி டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்னு சொல்லிட்டு சீக்ரெட் வார்ஸ் 2 பிரித்து தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நினச்சா, இப்போ கிடச்சிருக்கு அப்டேட் இப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முழுக்க இன்ஃபினிட்டி வார் எப்படி போச்சோ ஸோ அந்த மாதிரி வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போகும். வில்லன் எப்படி ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட சீக்ரெட் வார்ஸ் படம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என் கேமில் கிளைமேக்ஸில் நம்ம தேனஸ் வந்து அந்த ஆல்மோஸ்ட் இந்த ஸ்னாப்லாம் மீட் நான் போட போகிறோம்டா அப்படின்னு யாராலும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம தேனஸ் கெத்தாக டைலாக்லாம் பேசிட்டு ஸ்னாப் பண்ண ரெடி ஆவார். அப்போ நம்ம டோனி ஸ்டார்க் வந்து கோட்டையை கிளப்பி போட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஸ்னாப்பை போட்டிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன மைண்ட் சேஞ்ச். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டூமை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டூம் வந்து ஜெயிக்கப்படுற கட்டத்தில் தேனஸும் ஜெயிக்கப்படுற கட்டத்தில் டோனி ஸ்டார்க் இருந்தார் இல்லையா. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டோரி டோனி ஸ்டார்க்கே நீங்கள் கூப்பிட்டு வராதிங்க. டோனி ஸ்டார்க் எந்த அதர் கேரக்டர்ஸ் யாருமே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா டூமே டேரெக்டாக வந்து இந்த ஒரு பேட்டில் ஜெயிக்கிற மாதிரி. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டூம்ஸ்டேலையும் டாக்டர் டூமே வின் பண்ணி, சீக்ரெட் வார்ஸ் படத்துலையுமே டாக்டர் டூமே வின் பண்ணி, சீக்ரெட் வார்ஸை 2 பிரிக்கக்கூடிய அந்த பார்ட் 2 ஃபிலிமில் நம்ம டாக்டர் டூம் வந்து பார்த்திங்கன்னா தோக்கிற மாதிரி எனக்கு கதையை எழுதுக்குண்டான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு லீக் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிளம்பியிருக்கு. ஸோ நடந்த உண்மையில் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி சாகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 4 அவெஞ்சர்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மல்டிவர்ஸ் சாகலை கன்ஃபார்மாக இருக்கிறது 2 அவெஞ்சர்ஸ் படம் தான். அந்த 2 அவெஞ்சர்ஸ் படத்தோடய மல்டிவர்ஸ் ஆகவே முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்குறச்சே ஒரு 3 அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி இருந்துச்சுன்னா தான் இன்ஃபினிட்டி சாகாவுக்கு ஒரு போட்டியாவது கொடுக்க முடியலையா. ஸோ இன்ஃபினிட்டி சாகா முன்னாடி இந்த மல்டிவர்ஸ் சாகா நிற்காதுன்னு தான் சொல்லலாமே கூட, அட்லீஸ்ட் இந்த அவெஞ்சர்ஸ் படத்தை வச்சாச்சு ஒரு டஃப் ஃபைட் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி சாகாவில் கொடுக்கணும் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸை 2 பிரிக்கணும். ஸோ சீக்ரெட் வார்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம டூமை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சு, ஸோ அங்கேருந்து சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 படம் எடுத்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி அதுக்கு நடுவில் நிறைய படங்களை வந்து பார்த்திங்கன்னா சுருவி சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2க்கு ஒரு ஹைப் ஏற்றி 2 படமாக பிரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் அஸ் எ மார்வல் ஃபேனாக இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்தது. சீக்ரெட் வார்ஸ் 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபேன் ட்ரீட்டாக இருக்கணுன்றதில் எந்த மாதிரி சந்தேகமே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கையில் நம்ம அங்கேருந்து அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அந்த படத்தோட லீக் பக்கம் வந்துடும். ஸோ அந்த லீக்கும் இந்த லீக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த லீக் ஆனதுங்காட்டி தான் இந்த ஒரு லீக் வந்து எனக்கு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணி பாருங்களேன், ஒருவேளை அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் டூமே வந்து ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க. டூம்ஸ்டேலே ஜெயிச்சு சீக்ரெட் வார்ஸே ஜெயிச்சிடறாரு அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கேருந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படங்கள்லாம் கொடுத்து அதை வச்சு ஹைப் ஏற்றி சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2 வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறது தான் வந்து ஒரு பெட்டர் பிளானாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அதுக்கு நடுவில் வந்து பிளாக் பேந்தர் 3 வந்து அப்படி கன்ஃபார்ம் நடக்க தான் போகுதுன்றதை நம்ம அந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. புது பிளாக் பேந்தர் இறக்கி பிளாக் பேந்தர் 3ன்ற படம் வந்து இஸ் கோயிங் டு ஹேப்பன் சீக்ரெட் வார்ஸ் படத்துக்கு அப்புறமா. ஸோ சீக்ரெட் வார்ஸ் படம் வந்து டூம் ஜெயிச்சு சீக்ரெட் வார்ஸ் 2 கூட ஒரு லீட் ஏற்றுற மாதிரி அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட படங்கள் சொல்லும்போது அதில் பிளாக் பேந்தர் 3 ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மாரல் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் டார்க் டைமென்ஷனில் போன நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன ஆச்சுன்றது இன்னும் வரைக்கும் அது நான் தெளிவாக காட்டவில்லை. கிளியாக கூட போய் என்னத்தை தான் பண்ணார் அப்படின்றத
மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் ஜஸ்ட் அந்த இதை மட்டும் காமிச்சாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் அதை பற்றி பேச கூட கிடையாது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு தனி ஃபிலிம் வந்தால் தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த பிளாக் விடோ படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டைம் ஜம்ப்ஸு ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த படம் இப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 ஹேண்டில் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீக் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பிளாக் விடோ படம் எப்படி இன்ஃபினிட்டி ஆக முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் வந்து ஏகப்பட்ட டைம் ஜம்ப்ஸ்லாம் கொடுத்து அடுத்த சாகாக்கு ஒரு லீடியம் கொடுக்குற மாதிரி எலினா பெலாவை வச்சு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் மேக் பண்ணியிருந்தாங்களோ. ஸோ கிட்டத்தட்ட அதை எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி மல்டிவர்ஸ் ஆக முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 படத்தை இறக்கி டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட்ஸுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதுக்கு நடுவில் என்ன தான் பண்ணிட்டு இருந்தாருன்ற கதையை சொல்லிவிட்டு டைம் ஜம்ப்ஸ்லாம் வச்சு அடுத்த சாகாக்கு ஒரு லீடாக கொடுக்குற மாதிரி ஒரு படம் இந்த படம் வந்து கன்ஃபார்ம் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக் சொல்லிச்சு. அப்படின்னா இன்னொரு லீக் சீக்ரெட் வார்ஸ் 2க்கு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ் பார்ட் 2 அந்த படத்துக்கு லீட் எடுத்துகிற விதமாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஓவர் பவர்ஃபுல்லாக காட்டுற மாதிரி 3 படத்தை வந்து எழுதி அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி அமைச்சு அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் ஒரு லீக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. பட் இதெல்லாம் என்ன தான் நடந்தாலுமே கூட அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸை ஃபஸ்ட்டு 2ஆக பிரிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பட் பிரித்தாலும் பிரிக்காட்டாலும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் போகுது. டார்க் டைமென்ஷனுக்குள்ளே போய் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன தான் பண்ணார்ன்றதை கன்ஃபார்ம் அவங்க சொல்ல தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன தான் ஆச்சு டார்க் டைமென்ஷனுக்குள்ளே போன ஸ்ட்ரேஞ்ச் என்ன தான் பண்ணார் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 2க்கு லீட் எடுத்துகிற மாதிரியான ஒரு படமாக பார்க்க போகிறோமா, இல்லை சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் பிளாக் விடோ படம் எப்படி என்கேமுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி ஒரு டைம் ஜம்ப்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு போனாங்களோ ஸோ அந்த மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றது தான் அது ஒரே கேள்வி. பட் மோஸ்ட்லி எப்படி இருந்தாலுமே கூட அட்லீஸ்ட் நம்ம கடைசிக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தை பார்த்துட்டாலே போதும். ஸோ இந்த லீக்கில் ஒரு பக்கம் இருக்கையில் ஸோ இந்த லீக் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிடச்ச இன்னொரு மிகப்பெரிய லீக் என்ன அப்படின்னா நம்ம டோபி மெக்வேரின் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ரீசெண்டாக டோபி மெக்வேரோட எல்லா ஸ்பைடர்மேன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் படமும் அதுக்கடுத்த வாரம் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ அதில் ஒரு பக்கம் இருக்கையில் நம்ம டோபி மெக்வேரோட லீக் பக்கம் வந்துடுவோம். டோபி மெக்வேரின் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ டாம் ஹாலண்ட் இந்த படத்தில் இருக்க போகிறது இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கிளம்பின ஒரு லீக் அது டோபி மெக்வேர் இந்த படத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கிடச்சிருக்க லீக்கை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஆல்மோஸ்ட் நடந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டோபி மெக்வேர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கன்ஃபார்ம் வரதான் வந்து நம்ம டாக்டர் டூம் கையால் சாகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. மார்வல் போக பார்த்தா இன்ஃபினிட்டி வாரில் எப்படி நம்ம தேனஸ்க்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஓப்பனிங்காக ஹல்க் அப்படியே படுக்க போட்ட மாதிரியும் லோக்கியை கழுத்து நெரிச்சியை கொண்ட மாதிரி சீக்வன்ஸில் அமைச்சு தேனஸ்க்கு ஓப்பனிங் செஞ்சு செம்ம பில்டப் ஏற்றினாங்க. அண்ட் டாக்டர் டூமுக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய பில்டப் வந்து பார்த்திங்கன்னா தேவை. இப்போதைக்கு டாக்டர் டூமுக்கு ஃபேன்ஸ் தான் இருக்காங்களே தவிர்த்து ஒரு வில்லனாக பார்க்குற மாதிரி யாருமே கிடையாது. ஒரு ஆர்டிஜி மீண்டும் பண்ணிட்டார். ஸோ டாக்டர் டூமுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கு இந்த தருவாயில். டாக்டர் டூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக வைக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஸ்பைடர்மேனா டோபி மெக்வேரியே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டோரியை டாக்டர் டூம் கையால் முடிக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஒரு செட் பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோபி மெக்வேர் அடி வாங்கியிருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் செட்டில் இருந்த மாதிரி ஒரு லீக்கில் கிளம்பிச்சு. அதில் உண்மையாக பொய்யா அப்படின்றதுல ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஸோ அதையும் இதையும் இப்போதைக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை டாக்டர் டூம் கீழே செம்ம ஃபைட் நடந்து அதில் நம்ம டோபி மெக்வேரியை பார்த்திங்கன்னா போட்டு தள்ள மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சு டாக்டர் டூமுக்கு வேறு லெவல் பில்டப் ஏற்றி வேறு லெவலில் கொண்டு போகிற சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இது நடந்த உண்மையிலே நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே கூட அந்த பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போதும் இந்த பட ரீதியாக பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல விஷயம் ஃபார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்றதை நம்ம சொல்லி ஆகணும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். பட் நடத்துவாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை டாடா பை பாய்.